வாரத்தில் ஒரு 3-4 வாட்டியாவது பேஷண்ட்ஸ் யாரான 3-4 பேர் வந்துருவாங்க பேபி மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னு. என்ன அவங்களுக்கு தெரியல அப்படின்னா, பேபிக்கும் நம்மள மாதிரியே ஸ்லீப் சைக்கிள் வேக்கப் சைக்கிள் இருக்கும்ல, எல்லா வாட்டியும் உதச்சுட்டே இருக்க முடியாது. அண்ட் ஆல்சோ எல்லா மூமெண்ட்ஸும் ரொம்ப ஹெவி மூமெண்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் சட்டிலாக இருக்கலாம், பேபி கொஞ்சம் மைல்டாக மூவ் பண்ணலாம், இல்லை எல்லா மூமெண்ட்ஸும் உங்களுக்கு ஃபீல் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி எவ்ரி மீல் 2 to 3 hours ஒன்ஸ் உங்கள் மீலை ஸ்மாலாக எடுத்துக்கோங்க. அண்ட் சாப்பிட்டு 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 hours வித்தின் யோர் மீல் ஒரு 4-5 வாட்டி அசைதான்னு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் சாப்பிட்டும் உங்களுக்கு அசைவே தெரியலன்னா ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பராக ஒரு சாப்பாடு எடுத்துக்கோங்க. ஒரு லெஃப்ட் சைடில் திரும்பி உங்கள் ஒரு காமான ஒரு என்விரான்மெண்ட்டில் போய் படுத்துக்கோங்க. அப்போது கண்டிப்பாக தெரியும். அப்படியும் தெரியல, வயிறு ரொம்ப டைட்டாக கல் மாதிரி இருக்குது, ஒரு 4 to 6 hours சுத்தமாகவே தெரியல, சாப்பிட்டு பார்த்தும் தெரியல அப்படின்னா தாராளமாக இமீடியட்டாக ப்ளீஸ் மீட் யுவர் கைனகாலஜிஸ்ட் ஆர் ஃபீட்டல் மெடிசன் பர்சன். பிகாஸ் பேபியோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணியே ஆகணும். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் என்ன நடக்கும் தெரியுமா, அவங்க எதுலையான ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, எதர் ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க, இல்லை சமைச்சிட்டு இருப்பாங்க, இல்லை முதல் குழந்தைய பார்த்துக்கிறதுல பிஸியாக இருப்பாங்க, மூமெண்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க. சடனாக நைட்டு தான் இன்னைக்கு காலையிலேருந்து மூமெண்ட்ஸே தெரியவே இல்லையே அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அப்படி தான் இருக்கும். உள்ள பேபி நல்லா தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு ரிமைண்டராக வேணால் செட் பண்ணிக்கோங்க, இல்லை தெரிஞ்சுக்கோங்க தட் எவ்ரி ஃபியூ ஹவர்ஸ் ஒன்ஸ் மூமெண்ட்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். சடனாக பயப்படாதீங்க. ஸோ தெரியலன்னா உடனே பயப்பட வேண்டாம், சாப்பிட்டு பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் திரும்பி படுத்துக்கலாம், ஒரு காம குவைட்டான ஏரியா கொஞ்சம் மைல்ட் மியூசிக் போட்டு கேட்கலாம். அப்படியும் உங்களுக்கு மூமெண்ட்ஸே தெரியல, வயிறு ரொம்ப கல்லாக இருக்குது, உங்களுக்கு வந்து ப்ளீடிங் மாதிரி தெரியுது, இல்லை லீக்கிங் மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக இமீடியட்டாக ஹெசிடேட் பண்ணாமல் உடனே டாக்டரை பார்க்கணும்.